ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதானப்பா நெக்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு கரெக்டாக காட்டும். அதனால் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நாம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா அவங்க மலையிலேருந்து தெரியாமல் விழுந்துட்டுருப்பான். அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வயன் இப்போ கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்குறா. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. அந்த மலை அவ்வளோ பெருசு. அது தேயோங் தேயோங் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைடும் இந்த சைடும் பார்த்துட்டு இருக்கிறா. அந்த எட்ஜ் ஏதாவது இருக்கா, என்கிட்ட ஏதாவது இருக்கா, கீழே போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த சொல்லிக்கிற மாதிரிலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த மலை போய்கிட்டே இருக்குது. என்னது இது, நான் இவனை இப்படி பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு இப்போ அவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஒயனோட உடம்பெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஓடுறா, ஹோட்டலுக்கு திருப்பியும் ஓடுறா. ஓடிட்டு இப்போ அவங்க எல்லா ரூமையும் தட்டிகிட்டு இருக்கிறா. பார்க்குற ரூமெல்லாம் தட்டிகிட்டு இருக்குதா, என்ன ரூமு கூட தெரியல. இப்போ அப்படியே தட்டிக்கிட்டு எல்லாரும் இப்போ வெளில வந்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பாலாம் வெளில வந்து பார்க்குறாரு. வயன் என்னம்மா ஆச்சு, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடா ஆச்சு, என்னம்மா இப்படி அடியெல்லாம் பட்டிருக்குது, என்னம்மா ஆச்சு உனக்கு? அப்பா தேவாங்க மலையில என்னம்மா ஆச்சு, என்ன பொறுமையா சொல்லுமா, என்னம்மா? அப்பா தேவங்க மலையிலேருந்து விழுந்துட்டான்பா. என்னம்மா சொல்ற? சரிவா அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் போறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே, போலீஸ், ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. இப்போ ஒய்யனோட அம்மா அப்படி எழுதிட்டு இருக்கிறாங்க. அங்க அப்படி தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கிறாங்க. பையனை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ், அவனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு இப்போ அவங்க அம்மா அப்படி எழுதிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா போயிட்டு உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. இருட்டி, இதுவும் ஆயிருக்காது, என்ன எதுவுமே ஆயிருக்காது, எல்லாம் அவளாலதான். அவ எனக்கு அப்படியே தெரியும், இவளாலதான் அவனுக்கு ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு என்னோட புள்ளை அவதான் கொன்னுட்டா. அம்மா அம்மா இல்லம்மா, அவன்தான். நீ வாய மூடு வயன், வாய மூடு. எனக்கு நீ ஏண்டி இருக்க, நீயும் சாவ வேண்டியதானே? எனக்கு நீ இல்லை, நீ இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் வயன். அம்மா இல்லம்மா, அவன்தாம்மா. வாய மூடு அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் அவ டப்புன்னு அடிச்சிடுறாங்க. அவங்க இப்போ அப்படியே வயன் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். ஏய் ஏன்ட்டு இவ்வளோ அடிக்கிற? அவளுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு நம்ம பொண்ணை போட்டு அடிக்கிற? என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமாடி? எனக்கு தெரியுங்க, இவதான் வேணும்னு ஏதாவது பண்ணியிருப்பா. இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதடி நீ. அப்பா சண்டை போடாதீங்கப்பா, இங்க என்னப்பா நடந்துட்டு இருக்குது? நீங்க பாட்டுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, தள்ளுங்கப்பா. அக்கா அவர் இப்படி அடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு இப்போ நிக்கி போயிட்டு வயனை போயிட்டு ஹக் பண்றான். வயன் அப்படியே கண்ணெல்லாம் அப்படி கலங்குது. அவளுக்கு சுத்தமா முடியல வயனால. அப்படியே உடம்புல ஷேக் ஆயிட்டே இருக்குது. ஒரு மாதிரியா அந்த ஃபீலிங்ஸை சொல்லவே முடியல. இப்போ இவங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்ல இப்போ ஒரு ஆஃபீஸர் வராரு. மேடம், உங்களுக்கும் அந்த பையனுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆமா, என் பையன்தான் அவன். ஓ அப்படியா? அவர் நாங்கள் இப்போ ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டோம். அவர் அங்கே விழுந்த மாதிரி அங்கே தடம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் கடைசியாக யார் அவன் கூட இருந்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? தோ இவதான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களை தள்ளி விடுறாங்க முன்னாடி. நீங்கள் முன்னாடி போயிட்டு விழுறீங்க. மா என்னம்மா பண்ணுறீங்க? உன் பேர் என்னடா? பையன். கடைசியில் அந்த பையன் உன்கிட்ட தான் இருந்தானாமா? ஆமா, என் கூட தான் இருந்தான். நான் ஒன்றும் இதை பண்ணல, அவன் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க. ஏய் வாய மூடு வயன், அவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். நீயே பண்ணிட்டு தப்பிக்க போய் சொல்லிட்டு இருக்காத. மேடம், உங்க ஃபேமிலி இஷ்யூவை இந்த பொண்ணு மேல திணிக்க பார்க்காதீங்க. நான் தானே பேசிட்டு இருக்கிறேன். வயன், எனக்கு தெரியும்டா என்ன உனக்கும் இவ்வளோ அடிபட்டிருக்குது. அதுக்கு அந்த பையனும் ஏதாவது காரணமாக இருக்கலாம்.
அதனால் நீங்கள் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நாளைக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வாங்க, நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒயன் வந்து அங்கே ஆம்புலன்ஸ்லாம் வந்து நின்றுருக்கோம். இப்போ ஒயன் அந்த ஆம்புலன்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ அவங்க அம்மா ஒயன் கூட ஆம்புலன்ஸில் போகலான்னு பார்த்தா வரவே மாட்டுறாங்க. இப்போ நிக்கி அவங்க அப்பாவும் தான் ஒயன் கூட போகிறாங்க. ஒயனோட அம்மா அங்கேயே தான் நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அங்கே இங்கேயே நடந்துக்கிட்டு அங்கே அந்த கீழே அந்த மலை அடிவாரம் இருக்கும்ல, அங்கெல்லாம் அந்த போலீஸுங்க கூடயே தேடிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆம்புலன்ஸில் பார்க்கலாம். இப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ நிக்கி வந்து அவனோட கோட்டை கழட்டி ஒயனுக்கு போட்டு விடுறான். அவங்க அப்பாவும் அவரோட கோட்டை கழட்டி ஒயன் மேலே போடுறாரு. ஒயன் ஒரு மாதிரி ரொம்ப குளிர்லேயே நடுங்கிட்டு இருப்பா. அதனால இப்போ 2 பேரும் கோட்டை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒயன் இப்போ அப்படியே அப்படியே தலை மேலே கை வச்சு உக்காந்துட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. எப்படி எப்படி இது அவன் தான் விழுறத நான் பார்த்தேனே, எப்படி இது என்னதுன்னே தெரியலையே அப்படின்னு இப்போ அப்படியே ஒயன் அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே தேவங்களுடைய முகம் ஒயனுக்கு வந்து வந்து போகுது. கண்ணு முன்னாடி வராது, கண்ணு முன்னாடில வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறா. ஒயன் என்னடா பண்ற நீ அப்படின்னு இப்போ அவங்க அப்பா வந்து ஒயன் அப்படி உழுக்கிறாரு. ஒயனுக்கு அப்படியே எந்த பக்கம் பார்த்தாலும் தயங்க இருக்கிற மாதிரியே இருக்குது. அவங்க அப்பா வந்து இப்போ என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒயன் என்ன பாருடா அப்படின்னு சொல்லி இப்போ ஒயனோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே அவங்க அப்பா அப்படியே பார்க்க வைக்கிறாரு. இப்போ அவங்க அப்பாவோட மூஞ்ச பார்த்தா கூட அங்கே தயங்க இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒயனுக்கு ஒரு மாதிரி கேராகுது. அப்புறம் ஒயனுக்கு டப்புன்னு ஃபிக்ஸ் வருது. இப்போ அப்படியே அந்த நர்ஸ் எல்லாம் இப்போ ஒயனை பிடிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆகுது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப அப்படியே பயப்படுறாரு. சார் இது ஜஸ்ட் அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸ் தான். இது அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க, அதனால தான் வருது. நீங்கள் பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவை அந்த நர்ஸு வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறாங்க. இப்போ ஒயன் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபிக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கமான மாதிரி ஆயிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒயனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒயனுக்கு ஒரு சைடு கை லைட்டாக உடஞ்சிருக்கும், அதாவது அந்த போனில் லைட்டாக கிராக் விட்டுருக்கும், அதுக்கெல்லாம் கட்டு போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஒயனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து ஒயனை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் தூங்க வச்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து டாக்டர் வந்து ஒயனோட அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார், அவங்க வந்து இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அதனால தான் அந்த மாதிரி வந்திருக்குது. வேறு ஒன்றும் நீங்கள் பேனிக் ஆக தேவையில்ல. கண்டிப்பாக இவங்க வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக சரியாயிடுவாங்க. வேறு எதுவுமே இல்லைல்ல டாக்டர்? வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். ஓகே சார், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டாக்டர் கிளம்பிடுறாங்க. இப்போது அவங்க அப்பாவும் நிக்கியும் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஒயனே பார்த்துட்ருக்குறாங்க. உங்கள் அம்மா இருக்காளே, மூச்சுக்கு 300 வாட்டி என் பையன் சொல்லிக்கிட்டு இப்போ அவனால தானடா நம்ம பொண்ணு இப்படி இருக்கிறா. என் பொண்ணு இந்த நிலைமையில என்னால் சுத்தமாக பார்க்க முடியலடா. எப்படி இருந்தவ? அவன் தான் கண்டிப்பாக என் பொண்ணுக்கிட்ட அதை தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அவன் இப்போ உயிரோடு இருந்தாலும் என் கையாலேயே தான் அவனை கொண்டிருப்பேன். செத்ததே நல்லது தான் அவன் எப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அழுதுட்டு இருக்கிறாரு. அப்பா சொல்லுடா நிக்கி. இல்லைப்பா, இப்போதைக்கு கொஞ்சம் கத்தாதீங்கப்பா. அக்கா பாருங்கப்பா, அக்காவை நிம்மதியாக இருக்கால, அவன் முகத்தில் எவ்வளோ அமைதியாக இருக்கு பாரு. இன்னைக்காவது அவள் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கட்டும்ப்பா, கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே. சரிடா, நீ சொல்கிறதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் அந்த சோஃபாலே பட்டு தூங்கிடுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே வந்து ஒயனை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லோ ஒயன் வந்து டிஃபென்ஸுக்கோசம் தான் அந்த மாதிரி அவங்க தள்ளி விட்டுருப்பா. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே ஃபர்தராக எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கேஸை
அப்பயே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ப்ரெசண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வயன் வந்து அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பா. நான் தான் நான் தான் தயங்க கொன்னது, வேற யாருமே இல்லை, நான் தான் தயங்க கொன்னது, அதனாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். வயன், அப்படிலாம் சொல்லாதடி, நீ நீ எதுக்கும் காரணம் கிடையாது, நீ நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி இப்போ லூனா வந்து வயனை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ பேச ஆரம்பிக்கிறான். சரி, இப்போ தேவங்க வந்து வயனால அப்படி ஆயிட்டானா, இப்ப எப்படி தயங்களா இருக்க முடியும்? ஆமா வரம், அதான் நானும் கேட்கலான்னு நினைச்சேன். எப்படி? லூனா, கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கணும். அவங்க வந்து அங்க மலையிலேருந்து விழுந்த அப்பவே அவன் இறந்துருக்கணும். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்ததை வந்து இந்த கல்ட் மெம்பர்ஸ்லாம் பார்த்துருக்கணும். லூனா, நீனே இப்போ நம்ம பார்த்த ஆளுங்களெல்லாம் சும்மாவா நினச்சிட்டு இருக்கிற? அவங்க நீ நினைக்கிறத விட பெரிய ஆளுங்க. அவங்க அவ்வளோ வருஷமா ஜென்மமா தலைமுறையா சாத்தானுக்கு அவங்க பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய கல்ட்டு தெரியுமா? அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ கூட தேவங்களுக்கு வந்து அவங்க தான் இயற்கைக்கு புறம்பா உயிர் கொடுத்துருப்பாங்க. ஆரம், அது முதல்ல பாசிபிளா? என்ன நீ பேசிட்டு இருக்கிற? லூனா, இதை நீ நம்பி தாண்டி ஆகணும். இவங்க வந்து உயிர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட கலை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து தேவங்க அழிக்க முடியாதவனா மாற்றிருக்கிறாங்க. இப்போ கூட தேவங்க வந்து நம்ம நினச்சாலும் அவனை அழிக்க முடியாது, அவனே நினச்சாதான் அவனை அழிச்சிக்க முடியும். தேவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா தேவங்களுக்கு இதுக்கப்புறம் சாவே கிடையாது. ஆரம், என்னடா சொல்லிட்டு இருக்கிற? அதான் சொல்றேன்ல, இப்போ வந்து தேவங்க வந்து என்ன நினைக்கிறான்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சாகணும். நான் போடுற கணக்குப்படி தேவங்களுக்கு வந்து வயன் மேலெல்லாம் கோவம் கிடையாது. இப்போ வயனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஆபத்து வயனை விட. ஏன்னா தேவங்க நினைச்சிருந்தானா வயனை எப்பயோ கொண்டிருக்கலாம், பழி வாங்குற நினப்பு அவனுக்கு இருந்ததுன்னா. ஆனா அது கிடையாது. அவனுக்கு இப்போ வயனை அடையணும்னு சொல்லிட்டு பல மடங்கு அவனுடைய ஆசையும் வெறியும் கூடி இருக்கும். அதனாலதான் அவன் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ வயனோட உயிருக்கு ஆபத்து கிடையாது, நம்ம உயிருக்கு தான். லூனா, என்ன ஆரம் சொல்றா அப்படின்னு இப்போ லூனா வந்து இப்போ எழுந்து நிக்கிறா. லூனா, பயந்துட்டு இருக்காத, நான் உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும், உட்கார பொறுமையா அப்படின்னு இப்போ லூனா திருப்பியும் உட்கார்றா. இப்போ வயனுக்கும் சரி நிக்கிக்கும் சரி எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தேவங்க வந்து அந்த ஆத்மாவை ஏவி விட்டதும் தேவங்க தான். தேவங்க அதை வளர்க்குறான், அவன் தான் வளர்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு அந்த கலை தெரிஞ்சிருக்குது. முதல் டார்கெட் வந்து நிக்கி வந்து வயன் கூட இருக்கிறதுனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஜிமினை வந்து அவன் ஓரளவுக்கு பொசஸ் பண்ணிட்டான் தான். ஆனா நீ போய் காப்பாத்திட்ட லூனா. ஆனா இதுக்கப்புறமும் உன்னால ஜிமினை காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ற? அதுக்கப்புறம் ஜிமினும் சரி நம்மளுக்கும் சரி ஆபத்து தான் லூனா. ஹாரம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாரமோடைய ஹேண்டை வந்து டைட்டா ஹோல்டு பண்ணிக்கிறா லூனா. ஹாரம், என்ன ஆனாலும் என் கையை மட்டும் விட்டுறாதடா, கண்டிப்பா லூனா அப்படின்னு இப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்க சொல்ல இப்போ லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது, காத்தெல்லாம் வேகமா அடிக்குது, ஜன்னலெல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது. லூனா, தேவங்க இங்க வந்துட்டான். இப்போ அப்படி ஆரம் அப்படி சொன்ன உடனே டப்புன்னு கரண்ட் போகுது. எல்லாரும் என் கையை பிடிங்க அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே ஹேண்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இப்போ வயனோட பெட்டை சுற்றி நிற்கிறாங்க அப்படியே அந்த கர்வா. என்ன நடந்தாலும் கையை விடாதீங்க, இப்போ தேவங்க வந்தானா இப்போ வயனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவான். இப்போ மட்டும் அப்படி போனானா வயன் நம்ம கிட்ட இருந்து போயிடுவா. அவ நம்ம கூட இருந்த மெமரிஸும் நம்ம கிட்ட இருந்து போயிடும். அவ நம்ம கிட்ட இருந்ததாவே நம்ம யாருக்குமே தெரியாது.
நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு உசுறு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஒய்யனை நம்ம கிட்ட இருந்து பிரிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் இப்போ ஹேண்டை டைட்டா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆரம் லூனா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே காத்தெல்லாம் அப்படி அடிக்குது, அப்படியே ஜன்னல் அப்படியே உடைஞ்சு அப்படியே ரூம் அப்படியே சைட்ல வந்து விழுது. இப்போ அப்படியே ஒய்யன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்குது, என்னடா இப்படி ஒண்ணுமே அவளால ஏந்து ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த பெட்டு மேல. இப்ப அப்படியே கீழே டோர் திறக்குது, அப்படியே சைலண்ட் ஆகுது, எந்த காத்தும் அடிக்காம. இப்போ கீழே அப்படியே டோர் திறக்கிற சத்தம் கேக்குது பொறுமையா, யாரும் நடந்து வராங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே கேட்டுட்டு இருக்குது, அப்படியே படிக்கட்டுல ஏறுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வருது. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா லவுட் ஆயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே நிக்கி வந்து ஒரு மாதிரி சுகா தான் நிக்கியோட ஹேண்டை ஹோல்டு பண்ணிட்டு இருப்பான். நிக்கியும் வந்து வெளியில தான் அந்த இவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கிள்ல தான் நின்றுட்டு இருக்கிறான். அமைதியாரு, கொஞ்சம் விடாத, கையை விடாத சொல்லிட்டு நிக்கியோட ஹேண்ட் அப்படி சுகா அப்படி டைட்டா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி போகுது. இப்போ அப்படியே அந்த ரூம் கதவு வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது தன்னாலேயே. இப்போ ஒரு உருவம் வந்து நிக்குது. அது பார்க்க தயவங்க மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த வெளியில இருந்து லைட் வருது, அப்படியே அந்த நிலா வெளிச்சம் அப்படியே அந்த தயவங்கோட மூஞ்சில அப்படியே அந்த படுது. இப்போ அவனோட மூஞ்சி அப்படியே தெரியுது. இவங்க எல்லாருக்குமே இப்பதான் தயவங்க மூஞ்சி அப்படியே பாக்குறாங்க, ஆரம் லூனா எல்லாருமே சொல்லி. இது தயவம் கிடையாது, இது தயவம் கிடையாது, இது தயவம் கிடையாது. சுகா, என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீ? இதெல்லாம் தயவங்க இல்ல இல்ல இல்ல, இது தயவம் கிடையாது, இது தயவம் கிடையாது. என்னடா அப்படி சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சுகா பாட்டுக்கு கத்திட்டு இருக்கிறான், தயவம் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி. இப்போ ஜின்னு வந்து அவன் பாட்டுக்கு கையை விட்டுட்டு இப்போ போயிட்டு அவன் ப்ரேயர் சொல்லிக்கிட்டே அந்த தயவம் கிட்ட போயிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே அந்த உருவம் வந்து வேற ஒரு உருவத்துக்கு மாறிடுது. அது கருப்பு கலர்ல ஸ்ட்ரைட்டா நிக்குது, அது ஒரு பெரிய உருவமா. இப்போ அப்படியே அது இவன் ப்ரேயர் இப்போ ஆரமும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறான், சுகாவும். இப்போ அப்படியே அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வெளில தத்தலான்னு பாக்குறாங்க. இப்போ அப்படியே பேக் வாங்கிட்டே இருக்குது, அது பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ அப்படியே சைட்ல வந்துட்டு கிரால் பண்ணிட்டு அப்படியே செவுத்து மேல ஏறுது, செவுத்து மேல ஏறி சீலிங்ல இருக்குது. சீலிங்ல ஏறி இப்போ ஒயனோட பெட்டு கிட்ட வரும் அது. இப்போ அப்படியே இவங்க எல்லாருக்குமே அப்படியே ஒன்னும் பண்ண முடியல இவங்களால. இப்போ அது மேலேயே நின்றுட்டு இருக்குது. இப்போ வந்து சுகா கிழவா கீழவா கீழவான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நல்லா ப்ரேயர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதால அப்படியே ஒரு மாதிரியா அது இப்போ கத்துது. இப்போ அப்படியே திருப்பியும் அது கிரால் பண்ணி கீழே வந்துருது. இங்க இருந்து தப்பிக்க விடுறானா பாரு அப்படின்னு சொல்லி இப்போ சுகா வந்து கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறான். ஆரமும் அப்படியே எல்லாரும் இது பண்ணிட்டு இப்போ வந்து ஆரம் வந்து ஒரு ஜார் மாதிரி எடுக்கிறான். இப்போ அந்த ஜார் எடுத்துட்டு ஓபன் பண்ணி அந்த உருவம் முன்னாடி காட்டுறான். இப்போ அப்படியே எல்லாரும் ப்ரேயர் சொல்லிட்டே சொல்லும். இப்போ அப்படியே அந்த ஆத்மா வந்து அது உள்ள போயிடுது. அது அப்படியே டைட்டா அந்த லெட்டை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ அப்படியே டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு நிறைய கயிறெல்லாம் சுத்துறாங்க, நிறைய கிளாத் வச்சு அதை சுத்துறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட்டும் வந்துருது, வெதரும் கொஞ்சம் ஓகே ஆயிடுது, எல்லாமே கொஞ்சம் காம் ஆயிடுது. என்னது என்ன இங்க நடந்துட்டு இருக்குது? நீ பேனிக் ஆகாத, ரெஸ்ட் எடு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீ ரெஸ்ட் எடு, உனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இப்போ லூனா வந்து ஒயனை ஓரளவுக்கு சமாதானப்படுத்துறா. ஒயன் வந்து ஒரு மாதிரி தூங்கிடுறா அவ டப்புன்னு. நிக்கியும் ஒயன் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறான். இப்போ லூனா ஆரம் சுகாஜின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆரம், அதான் இப்போ நீங்க பிடிச்சிட்டீங்களே, அவ்வளோதான்ல, இதுக்கப்புறம் என்ன லூனா, இதுக்கப்புறம் தான் மெயின் சாப்டரே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நான் வந்து எப்போதுலேருந்தும் நான் இது சொல்லிட்டு இருக்கிறேன், மணி 5லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், மணி இப்போ 10, 5 ஹவராக சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு மாதிரி நடுவில் டிஸ்டர்ப் ஆயிடுறேன், அதான். சரி, ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல்.